சார் நீங்க எங்கே போறீங்க? போனா ஏதாவது ஆயிடும். சலே, நான் யாருன்னு தெரியாம அவன் என்கிட்டயே விளையாட்டு காட்டுறான். அவனுக்கு நான் விளையாட்டு காட்டுறேன். விளையாட்டு காட்டுறதான் காட்டுறீங்க. WWல லேடிஸ் குட் சண்டே வரும்ல, அது மாதிரி ஏதாவது கில்மாவா விளையாட்டு காட்டுங்க. அரே பைத்தியக்கார நாயே, இதெல்லாம் காமெடி. மூஞ்சி முகரை பாரு. முதல்ல ஃபிளைட் புக் பண்ணு. நம்ம எனக்கு சார் ஃபிளைட் புக் பண்ணி போயிருக்கோம். எப்போதும் ட்ரெயின்ல தானே போவோம், அதுவும் வித் அவுட்ல. எருமாடு, சீக்கிரட்டே வெளில சொல்லாத. போ போய் ஏதாவது ஒண்ணு புக் பண்ணி தொலை. அதுக்கிடையில நான் இன்னொரு பரதேசிக்கு கால் பண்ணிக்கிறேன். சார் என்ன உயிரோட விட்டுறீங்க சார், ப்ளீஸ் சார். ஒன்னெல்லாம் அவ்வளவு ஈஸியா உயிரோட விட முடியாது. அப்படி விடணும்னா அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும் சார். இவர் யாரு? பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்காரு, பட் குரல் ரொம்ப கொடூரமா இருக்கே. இவர் தான் எங்களோட இன்னொரு பாஸ், தி ஒயிட் டெவில். ரொம்ப அவசியமா முதல்ல அவனை பிடிச்ச கார்டிக்குள்ள போடு. அதுக்கு ஏன் சார் இந்த குரலே பேசுறீங்க? அவர் எப்போதுமே இப்படித்தான். ரீசெண்டா ஏதாவது ஒரு படம் பார்த்தா அந்த கேரக்டராவே மாறிடுவாரு. போன வாரம் ஃபுல்லா அயன்மேனா அலைஞ்சாரு, இப்ப பேட்மேனா திரியிறாரு. ஓ அப்படியா சார்? அப்போ எனக்காக ஒரு தடவை அக்வாமேன் வாய்ஸ் பேசி காட்டுறீங்களா சார்? டேய் மாட்டு தொட்டு, நான் சொன்ன வேலையை செய்டா. சாம், நான் என் பேட்மேன் வாய்ஸ் பேசுறேன் தெரியுமா? ஏன் சார்? ஏன்னா என்னால முடியும். ஆரம்பிச்சிட்டான்டா. என்ன? அது ஒண்ணு இல்ல பாஸ், இந்த பையனுக்கு போன் வருது. டேய் பேசுடா. சொல்லுங்க சார். சாம் கம்னாட்டி, அங்க என்னடா புடுங்கிட்டு இருக்க? நல்லா தின்னுட்டு மலம்பாடு மாதிரி தூங்குறியா? பாம் எப்படி அவன் கைக்கு கிடைச்சது? அது எனக்கே தெரியல சார். இ இ ஓ ஓ அந்த பேங்க்ல வெறும் 1500 கோடி தானே இருக்கு. என்ன மாடு, 25,000 கோடிடா. சார் சார் இ இ ஊ ஊ. ஏய் என்னடா அடிக்கடி இருக்கே? ஊக்கி அவர் எதுவும் பண்ண போறியா என்ன? ஐயோ மரமண்ட, கோட் வேர்டு புரிஞ்சுக்கோயா. இ இ கட் த கால். கோட் வேர்டு மூலமா எங்களை போட்டு கொடுக்க பாக்குறியா? சார் என்ன உயிரோட விட்டுறீங்க சார், ப்ளீஸ் சார். ஏண்டா உன்ன மலையாளி ஸ்லாங் பேசணும், வடக்க ஸ்லாங்கா பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ எனக்கு மலையாளி ஸ்லாங் வரல சார், என்னை விட்டுறீங்க சார். வேணும்னா ஒரு முறை ட்ரை பண்ற பாக்குறீங்களா? பேங்க்ல கோட்ஸ் எல்லாம் லோக் பண்ணியாச்சு. சிஸ்டம் வழியா எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. இப்போ மலையாளி ஸ்லாங் வரல. டேய் மாட்டுட்டி, புரிஞ்சது பாஸ். டேய் காண்டிக்குள்ள போய் படுறா. இவன் கெட்ட கேட்டு கண்ணாடி மாரி வேற. மை டியர் தல, சொல்லுங்க ஆக்ஷன் கிங். நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். அந்த 25,000 கோடியும் பேங்க்குள்ளதான் இருக்கு. வெல் வெல் வெல், நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ ஏன் குரலை மாத்தி பேசிட்டு இருக்க? அது என்ன கேட்ட? நீ ஏன் குரலை மாத்தி? ஓ இல்ல விடு, கேளு. இல்ல ஒண்ணுல விடு, பரவாயில்ல கேளு. சரி, நீ ஏன் குரலை மாத்தி பேசிட்டு இருக்க? ஏன்னா என்னால முடியும். ஓ நினைச்சண்டா. ஏய், உனக்கு நான் 10 நிமிஷம் டைம் தாரேன். ஆனா 10 செகண்ட்ல உண்மையை ஒத்துக்கணும். இல்ல என் ஆளுங்க உன்னை டப் டப் சுட்டுருவாங்க. என்ன சுடுவாங்களா? பின்ன கையில கன் வச்சுக்கிட்டு சுடாம டர்புர்னு விடுவாங்களா? சாலே யாராவே? சரி, நான் ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன். நாங்க 4 பேர். எங்களுக்கு பயனா நினைய தெரியாது. ஏய் நிறுத்து. இது அன்பு செல்வன் IPS ஓட கதை தானே? நான் காக்கா படம் 4 தடவை பாத்திருக்கேன். சும்மா உடான்ஸ் விட்ட நரிக்கு போடுவேன். சரிடா, நாங்க 10 பேர். எங்களுக்கு பயனா நினைய தெரியும். இப்போ ஓகேவா? ஓகே. மேலே சொல்லு. தட்டி விட்டா தாறுமார், ஜட்டி உள்ள யாருமார். அட கிறுக்கு போயிடா, அது ஜட்டி இல்லடா, அட்டிடா. ஓ சாரி இவன் மாத்தி பாரு. தட்டி விட்டா தாறுமார், அட்லி உள்ள யாருமார். அட அது அட்லி இல்லடா, யாராவே? நீ பாளையடா போடாகிட்டு. யோ நீ பாடியா. தட்டி விட்டா தாறுமார், அட்டி உள்ள யாரு பார். ஏ தட்டி விட்டா தாறுமார், அட்டி உள்ள யாரு பார். தட்டி விட்டா தாறுமார், அட்டி உள்ள யாரு பார். இருப்பது ஒரு லைஃப், எடுத்துக்க சான்ஸ். போனதெல்லாம் போகட்டும்டா, தேவையில்ல கேஸ். புட்டாத செய்யறது எப்போதுமே மாஸ். தினம் முக்கியண்டா நம்ம முட்டை மாஸ். ஓ கொடல இடி விழுவ திகிறேலே. சில்லா 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 சில்லா, இவன் எங்கும் செல்வாண்டில்லா. வெப்பம் வெப்பம் என விழிகள் கொண்டவன் சொல்றேன் கேட்றா.
சில்லா ஐயோ படுத்து எடுக்காடே பரதேசிராயி. இதாடா அது வேற படம்டா. தெரியும்பா தெரியும், பட் நல்லா இருக்குல்ல. அப்படியே கண்ணை மூடி ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணு. நீ பாடுறத அப்படியே என்ஜாய் பண்ணி கிளிஸ்டாலு. ஓ பண்டையில பொச்ச பாடைய போட்டு இருக்க. இடிப்பே பாட விடாது ஐயா. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த 2 கம்நாட்டிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்தியா வந்தோம். அங்கே ஒரு ரெசார்ட்டில் தங்கி இருந்தோம். கல்யாணம் தான் ஆக போதுங்கிற அசால்ட்டில் சீஜாவும் அக்ஷராவும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சரி, இந்த விஷயம் எப்படி இவனுக்கு தெரியும்? சி எட்டி பார்த்திருப்பேன் இருக்கு. இது பிடிக்காத வில்லன்ஸ் சீஜோவை போட்டாங்க. உடனே அக்ஷரா காண்டாயி கத்திக்கிட்டே வெளில வந்து ஒரு அக்னி சிறகா மாறி 5 தடவை சுட்டா. அரே பரவாயில்லையே, 5 பேரை போட்டு தள்ளிட்டாளா? கிழச்சா ஒரு புல்லட் கூட அவங்க மேல படவே இல்லை. 1 கண்ணாடி கிளாஸ்ல, 2 மரத்துல, 2 தரையில. அடக்கருமே. 10ஆவதுக்கு ஒரு கெட்ட வார்த்தையில திட்டி இப்ப வாங்கடா அப்படின்னு வேற சொன்னா. அப்புறம் என்ன, அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயுமே அவளை போட்டு தள்ளிட்டாங்க. நல்ல அக்னி சிறகை வளர்த்தப்போ எருமாடு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப் கொடுத்தாலாக்கும். அதே சமயத்துல என்னையும் கண்மணியும் வேற ஷூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் தான் கண்மணியை மோட்டிவேட் பண்ணி எல்லாத்தையும் சுட்டேன். அப்படி எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. 2வது புல்லட் வாங்கிட்டேன் பார்ட்னர். இதுக்கு மேல நான் பொழைக்க மாட்டேன். கண்மணி உனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. ரொம்ப ரொம்ப குளிருது பார்ட்னர். என்ன குளிர்தா? புரியுது புரியுது. டே அது இல்லடா, இது வேற. கண்மணி போயிடாத கண்மணி, நான் சொல்றத கேளு. உனக்காக நான் இன்னொரு மோட்டிவேட் பண்றேன். ஒரு சாங். என்னது சாங்கா? என்ன சாங்? எழுவாய பூக்களையே ஏறெடுத்து பார்க்கலையே, காணலையே கண்ணு ஒன்ன காணலையே, அச்சரிந்த ராட்டினம் போல சுத்துலடி, கொள்ளையில வாழ மட்ட தென்னையில தேள மட்ட. கண்மணி கண்மணி என்னாச்சு உனக்கு? கண்மணி போய் சேர்ந்துட்டியா? அடப்படுபாவி, அவளை சும்மா விட்டுருந்தா கூட அவ உயிரோட இருந்திருப்பாளே. என்ன பண்றது, போய் சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சீன். என்ன முக்கியமான சீன்? ஓ முதுகுல குத்துற சீன். ஐயோ ஐயோ, சாரி சாரி, மன்னிச்சிரு. எனக்கு சிரிப்பா வருது. அவன் சிரிச்சா சரி. டே புடுக்கேசு, நீ ஏன்டா சிரிச்ச? அது சாரி பாஸ், தெரியாம சிரிச்சிட்டேன். உனக்கு இருக்குடி. நான் முக்கியமான சீன் சொன்னது அது இல்ல, நான் உயிர் படைச்சு வந்தது. ஓ ஓகே ஓகே. அப்புறம் அரே இப்ப எதுக்கு என்ன அடிச்ச? ஏதோ கெட்ட வாடை அடிச்சிச்சு, அதான் அவன் அடிச்சேன். எது கெட்ட வாடி அடிச்சிச்சா? அதுக்கே என்ன அடிச்ச? நீ தான் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கியே. என்னன்னு கூட்டத்துல ஒருத்தன் பாம்பு போட்ட கூட நான் அடி வாங்கணும்னா? ஆமா. சாலை எவன்டா இந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட் கண்டுபிடிக்கிறது? சரி சொல்லுங்க மிஸ்டர் சுனில், பணம் என்னாச்சு? அது வந்து 10 கம்பெனில போட்டோம் லாஸ் ஆச்சு. அது எப்படி 10 கம்பெனி லாஸ் ஆச்சு? ஷேமா கட்னா அப்படிதான் சார். திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும், திடீர்னு தொங்கிரும். என்ன? அதான் வியாபாரம் தொங்கிரும், அப்புறம் படுத்துரும், அப்புறம் அவள்தான் பணம் போயிரும் சார். ஓ அப்படியே நீனும் போய் தொலை வேண்டியதானே, எதுக்கு உயிரோட இருக்க? அது வந்து எப்படி கேட்டா எப்படி பதில் சொல்றது? அரே பகவான், யாரா அது? டே புடுக்கேசு, நீ தானே? ஐயோ நான் இல்ல சார், வேற யாரோ. ஐயோ எவன் விட்டதுன்னு தெரியலையே. இவன் நம்மள அடிப்பேன். என்ன அடிக்கல, நல்வேலை மறந்துட்டேன் போல இருக்கு. இப்பதான் சொல்லி வாயே மூடல, அதுக்குள்ளேயே அடிச்சிட்டான். டேய் உங்களுக்குலாம் என்னதான்டா பிரச்சனை? எனி டைம் வித்துக்கிட்டே தான் இருப்பீங்களா? கொஞ்ச நேரம் அடக்கிட்டு இருங்கடா, நல்லா இருப்பீங்க. ஒவ்வொருத்த அக்கௌண்ட்லயும் 1 லட்சம் போடுறேன் ப்ளீஸ். நீங்க பாட்டுக்கும் ஈஸியா விட்டுட்டு போயிடுறீங்க. ஆனா இவன் என்ன போட்டுல அடிக்கிறான். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அடக்கி. எவன்டா அது? நாசமா போனவன் எனக்குன்னு வந்து சேர்வீங்களாடா? நீ என்னப்பா பாக்குற? அச்சு தொலை, அதுக்கு தானே வெயிட் பண்ற. ஏய் சுனில் சொல்லாதே. குத்துனது நண்பனா இருந்தா சேத்தா கூட சொல்லக்கூடாது. அரே மெண்டல் கம்னாட்டி, எல்லாம் உன்னால பண்றதெல்லாம் பண்ணிட்டு டைலாக் வேற விடுற. என்னால அடி வாங்க முடியலடா சார். எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அந்த 25 crores இந்த பேங்க்ல தான் இருக்கு. சொல்லிட்டேன், உனக்கு பேதி புடுங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம்டா அவங்க லைவ் வேற கட் பண்ணிவிட்டு அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணி டபடபட்டு பேக்கை ஒப்பேத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டார்க் டெவிலோட பிளான் படி அவரோட ஃப்ரெண்டு ஆர்டிஎக்ஸோட அங்கே வந்தேன். யாரு அந்த ஒயிட் டெவில்னு சொன்னீங்களே, அவரா? இல்லப்பா, அது ஒயிட் டெவில் இல்ல. ஒயிட் டெவில் தான் அப்பவே. ஓ நான் சொல்ல பறந்துடோ, சாரி சாரி. ஒரு சின்ன பிளாஷ்பேக்.
மை டியர் தலை, சொல்லு என்னாச்சு? அதாவது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? ஹர்ஷாவை பிடிக்க போன இடத்துல அவனை போட்டதில் வேண்டியதாயிடுச்சு. என்ன, ஹர்ஷாவை போட்டுட்டியா? ஏன்? என்னால முடியும். டேய், எதுக்காக அப்படி பண்ண? பின்ன அவன் பேட்மேன் வாய்ஸை பத்தி கிண்டல் பண்ண. அது மட்டும் இல்ல, ஒரு ஆஸ்கர் கூட வாங்க வைக்கல. நீங்க நக்க வேணா இருக்கேன்னு கேட்டேன். அதான் போட்டு கழிட்டேன். அதுக்காக எல்லாம் போட்டு இப்ப அவன் இல்லாம என்ன பண்றது? என்ன பண்றது? அதான் அனில் மண்ட சுனில் இருக்கானே, அவனை வச்சு ஏதாவது பண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ஹர்ஷா இல்லாம நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன கேட்ட? ஏன்னா என்னால முடியும். அப்புறம் அவனை உன்ட்ட அப்புறம் பேசிக்கிறேன்டா. என்ன ஏன் போன் கால் வருது? ஹலோ ஹலோ, பிரதீப் சார் இருக்காரா? நான் தான். ஆனா நான் இப்ப பேட்மேன் ஆயிட்டேன். சார் ஒழுங்கா பேசுங்க சார். சார் என்ன சார் வாய்ஸ் இது? பேட்மேன் அப்படிதான் பேசுவாங்க. நான் எப்படி பேசுறேன் தெரியுமா? ஏன்னா என்னால முடியும். என்ன என்னவா இப்படிலாம் பேச? ஐயோ சாரி சார், அது நான் இல்ல, பக்கத்துல யாரோ ரிங் டோன் வச்சிருக்காங்க சார். அட கருமத்தை, இந்த கருமத்துல ரிங் டோன் வச்சு சுத்துறாங்க. ஐயோ சார், கொஞ்சம் சொல்றத கேளுங்க சார். உங்க ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் அவங்க போன்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன். கிட்டப்ப சொல்ற? ஆமா சார், பக்கத்துல இருக்க கேட்ஸ் மல்டிநேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் வாங்க சார். சரி, நான் உடனே வரேன். இந்த விநாயக் மகாதேவுக்கு எப்போதுமே பணம் தான் முக்கியம். கூட இருக்கவைகளையோ இல்ல பொண்டாட்டியோ லவ்வோ எதையும் கட்டிக்கிற மாட்டேன். ஆனா பிருத்திவிக்கு படத்தெல்லாம் விட பொண்டாட்டி தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால உடனே கிளம்பி போயிட்டேன். அப்போ அங்க வந்தது யாரு? அதை சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். நீங்களே பாருங்க. யாரா கீ கீழே ஆறு அடிச்சுட்டே இருக்கிறது? இவன் யாராவே போன்ல பேசுறாடே, அவடா இருக்குப்போ. அடா நண்பா, எப்படி இருக்கிற? பாக்குறதுக்கு அப்படியே டார்க் நைட்ல வர ஜோக்கர் மாதிரியா இருக்கியாப்பா. அப்படியே இருக்கிறேன். இல்ல சும்மா சொன்ன. நீ ஒன்றும் ஜோக்கர் மாதிரியெல்லாம் இல்ல, சோக்கர் மாதிரி இருக்க. டேய், யாரை பார்த்தா சோக்கர் மாதிரி இருக்குன்னு சொன்ன? என்னடா இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க? என்னடா அதுக்குள்ளே சிரிச்சு பேசிக்கிறாங்க? நல்லா இருக்குல்ல? எல்லாம் என் நேர புன்னகை. சரி அதை விடு. வந்தது வந்துட்டேன். டபுளுக்கு போஸ்ட் கொடு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை லேடி கட்டப்ல வர சொன்னேன். நீ ஏன்டா மேல் கட்டப்ல வந்த? அட கடைசி நேரத்துல எடுத்து வச்சுதான் கொட்டா குச்சியா கடப்பா. அதான் இந்த கட்டப்ல வந்துட்டேன். பரவாயில்ல விடு, யாருக்கு அடையாளம் தெரியாது. சரி, கிளம்பலாம். அட தப்டேல போஸ். அது வேறையா? சரி கொடு. அடிலட திரிந்தது போதும், அவையட அழைத்தது போதும், கேட்டோ சொன்றே தீர்வாகோ. ஏன்பா? அட சும்மா பாடி வைப்போ. எல்லாம் ஒத்துமையா இருந்தா நல்லதாட. அப்பதானே உன் சேனலை பார்ப்பாங்க. ஆமா, அதுக்காக மட்டும் இல்ல, அதுக்காக மட்டும் இல்ல. அது சரி, ப்ளீஸ் ப்ரோ. அதுக்கப்புறம் as per the டார்க் டெவில்ஸ் பிளான், அவங்க டீ பாலுக்கு போய் அந்த படத்தெல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஓகே தான் சார். பட் இந்த கதையை இப்ப எதுக்கு எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு புரியல. நான் கேட்டது KGF பத்தி, ராக்கிய பத்தி. அட யாராவ அவசர குறுக்கையா இருக்கா? பொறப்பா சொல்றேன். டார்க் டெவிலோட பிளான் படி கண்டெய்னர்ல உள்ள படத்தெல்லாம் எடுத்தது யார் நினைக்கிற? யாரு? நம்ம ராக்கியா? நம்ம ராக்கி. வணக்கம்டா மாப்ள. கடலுக்குள்ள இருக்கு. என்னாச்சு? கிடைச்சதா? இந்த ராக்கி ஒரு விஷயத்தை தேடி போய் அது கிடைக்காம இருந்திருக்க. கப்பலையும் கண்டுபிடிச்சிட்ட, கண்டெய்னரையும் கண்டுபிடிச்சிட்ட. நாய் கிரெடிட்ஸ் திருடி. கண்டெய்னரை கண்டுபிடிச்சது நானா? சரி கப்பலை கண்டுபிடிச்சது, கண்டெய்னரை கண்டுபிடிச்சது அந்த ஆளு. போதுவா? அவ படமெல்லாம் சரியா இருக்க? இருக்கு, ஆனா இல்ல. யோ கிடையாது சொல்ற? அதான்டா, இருக்கு ஆனா இல்ல. யோ புரியுற மாதிரி சொல்லியா? பணம் இருக்கு, சரியாவும் இருக்கு, ஆனா 2000 நோட்டா இருக்கு. அட இருக்குதா எப்படி பண்ணியா? 2000 நோட்டா இருந்தாட. உண்மையை சொல்ல போட 2000 நோட்டு கண்டுபிடிச்சது இந்த மாதிரி பதுக்கல் விஷயத்துக்கு தான் நினைக்கிறேன். சரி, நேவி கிட்ட மாட்டிக்காத. புரியலையா? அப்படி ஒழுங்கா கேட்வுட்ஸ் பார்க்கலன்னு அர்த்தம். இது மட்டும் இடைக்கு போட்ட பிளான் கிடையாது. கடந்த 1 வருஷமா இவங்க இதுக்காகவே பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. அங்க கிடக்கு, அதை இப்போதைக்கு எடுக்க வேடா. ஆனா அதே மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டோட மாட்டி இருக்கு. என்ன ப்ராஜெக்ட்? இல்லீகல் மணி. இல்லீகல் மணியா? என்ன ஒரு 1000 கோடி தருமா? இல்ல, அதை விட அதிகம். 25,000 கோடி. ஆதித்யார் ராஜ்ல வர வாய்ப்பு இல்ல. தயாளர் தான் இருப்பாரு, அவரை சமாளிச்சுக்கலாம். சரி, அப்ப வழக்கம் போல நான் உள்ள, நான் வெளியே, நான் சைட்ல. 20,000 கோடி மட்டும் தான் மக்களோட பணம். பாக்கி 5,000 இவனுக்கு சம்பாரிச்சது. சோ நம்ம அடிக்க போறது 5,000 கோடி மட்டும் தான். 20,000 கோடியை மக்கள்கிட்ட ஒப்படைச்சிடலாம். அதெல்லாம் முடியாது. 25,000 கோடியை மக்கள்கிட்ட கொடுக்கறாரு தான் நான் வரேன். இல்லடா வர முடியாது.
மொத்தத்தையும் அப்படியே தூக்கி கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாதுடா. அப்படியா? அப்படா வரல. வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்க, வெக்கமா இல்ல? இல்ல.